அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். விருச்சிக ராசினருக்கு இந்த வார ராசி பலன். 3இல் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். 4இல் ராகு, 5இல் சனி. அஸ்தமத்தில் குரு வக்கிரம். 10இல் கேது இருக்கிறார். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் மந்தமான சூழ்நிலை காணப்படும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் கவனம் வேண்டும். திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். எழுத்து சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரத்தில் பணியாளர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் அனுகூலம் ஏற்படும். அரசு தொடர்பான பணிகளில் ஆதாயம் ஏற்படும். வருவாயை மேம்படுத்த தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். இணையம் சார்ந்த விளையாட்டுகளை விளையாடுவதை தவிர்த்தல் வேண்டும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பர். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். 3இல் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்கள் முன்னேற்றத்தை உறுதி செய்யும். தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். முயற்சிகள் பலிக்கும். தொழில் வணிகத்தில் மந்த நிலை மாறும். உடன் பிறந்தவர்கள் கை கொடுப்பர். சகோதர ஒற்றுமை ஓங்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். செவ்வாய் உச்சம் பெற்று பலமாக சஞ்சரிப்பதால் நன்மைகள் கூடும். செவ்வாய் பகவான் அடுத்து தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார். சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் வாய்ப்புகள் வரும். தங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் தங்களுக்கு முன்னேற்றத்தை தரும். சில சமயங்களில் தேவையில்லாத விவகாரங்களில் கருத்துக்களை சொல்ல வேண்டாம். ஏதோ ஒரு காரணத்தினால் நேரம் வீணாகிக் கொண்டிருக்கும். எந்த வேலை முக்கியமோ அதற்கு மட்டும் முன்னுரிமை கொடுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. 8ஆம் இடத்தில் குரு, 4இல் ராகு இருப்பதால் அவ்வப்போது ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகள் வந்து கொண்டே இருக்கும். அடுத்த குரு பயிற்சி வரும் வரை தாங்கள் பொறுமையாக கவனமாக இருத்தல் வேண்டும். ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி. அதற்கு 2 மாதங்களுக்கு முன்பாகவே குருவின் பார்வை ஒரு ராசிக்கு ஏற்படும். ஏப்ரல் 2இலிருந்தே தங்களுடைய வாழ்க்கையில் அபிவிருத்தி உண்டாகும். ஆக சற்று கவனம் தேவை. தங்களுக்கு இடர்பாடான கிரகங்கள் ராகு, 4இல் ராகு. கோவிலுக்கு சென்றால் துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். 5இல் சனி, ஆஞ்சநேயர் வழிபாடு. அஸ்தமத்தில் குரு. வியாழக்கிழமைகளில் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். கோவிலுக்கு சென்றால் விருச்சிக ராசிக்கு உடைய செவ்வாய் பகவானை வழிபடுங்கள். முருகப்பெருமானை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.